என்ன சொல்றது வீஸ்டூம்ஸ் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஓட்டுனதும் இல்லை. ஜஸ்ட் குட் எனஃப். ஓகே, இது ஆக்சுவலாக எனக்கு நடந்தது. இப்போ நீங்கள் புதுசாக இப்போ ஒரு ஜிஎஸ்டி தான் எடுத்துருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா RS 457 நான் வாங்கணும்னு யோசித்தேன். ஓகே ஓகே. நம்ம வந்த நட்புதாரர்களில் இப்படி ஒரு பெரிய பாண்டிங் இணைஞ்சது ரொம்ப சந்தோஷங்க. ஹே ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 o'clock, லைக் 6:03 ஆகுது. ஸோ காலங்காத்தால் நடா பண்ணிகிட்டு இருக்க கேமராவோட அப்படின்னு தோணலாம். மதுரையில் ஆக்சுவலாக வந்து ஒரு சுசுகி வீஸ்டோமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது இன்றைக்கி. அதாவது நம்ம காந்தி மியூசியம் ஓப்பன் கிரவுண்டில் நடக்குது. ஸோ பார்க்க அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை போட்டு ஜஸ்ட் மூவிங் நவ். ஸோ ஈவெண்ட் ஆக்சுவலாக வந்து 8 o'clock ஆரம்பிக்குது. மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஹாவ் டு ட்ராவல் அரௌண்ட் ஒரு 80 kilometers அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் ஏர்லியாக வேக்கப் ஆகி இப்போ நான் கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ கண்டினியூ ஃப்ரம் தட் ஈவெண்ட். ஹே, வி ஜஸ்ட் கேம் டு திஸ் ஈவெண்ட். இப்போ தான் நான் வந்து சேர்ந்தேன். கரெக்டாக டைம் என்னன்னா ஒரு 8 o'clock பக்கத்தில் ஆகுது. ஜஸ்ட் கேம் இன். இது இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் சம் மீடியா கிச்சன் ஆல் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. வீஸ்டூம்ஸ்லாம் உண்மையிலேயே பார்க்க நல்லா இருக்குது. நான் வந்து லைக் என்ன சொல்கிறது வீஸ்டூம்ஸ் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஓட்டுனதும் இல்லை. மற்ற வண்டி ஓட்டின வரைக்கும் இது வரைக்கும் நான் அந்த வண்டிஸை ஓட்டுனது கிடையாது. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து அட்வென்ச்சரஸாக இருக்க போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. இட் சீம்ஸ் கம்ப்ளீட்லி நியூ அண்ட் ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஐ கெஸ் தே வில் கிவ் அ ப்ராப்பர் ப்ராக்டிஸ். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத. அடிபட்டாலும் காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படி. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக வந்து பேடப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் 2 ரவுண்டு ஓட்டிட்டேன். 2 ரவுண்டு ஆக்சுவலாக வந்து நான் ஓட்டவே செஞ்சுட்டேன். என் க்ளவுஸ் ஆக்சுவலாக அங்கே இருக்குது ஹெல்மெட்டோட. ஸோ ஒன்ஸ் இந்த 5 பேர் லேப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் வந்து நான் கேட்டிருக்கேன், நான் ஓட்டுறேன் அப்படின்னு. அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து 5 ரைடர்ஸும் ஆக்சுவலாக வந்து இந்த லேப்புக்காக வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி how it works. ஜஸ்ட் குட் எனஃப். ஓகே, இது ஆக்சுவலாக எனக்கு நடந்தது. பட் நான் விழலை, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா 2 ஸ்வீப் மாதிரி பெருசாக இருக்கிறதுனால வந்து இட் ஹேப்பன்ஸ் கைண்ட் ஆஃப். இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது தான். இட் ஹேப்பன்ஸ். அப்ரோட் ஈவெண்ட்டில் வந்து இதோட மோசமாக நடக்கும். ஆக்சுவலாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் ஓட்டி காட்டினார் எப்படி ஓட்டணும் அப்படின்னு. அவர் ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இங்கே விழா மாதிரி வந்துட்டார். பட் ஹீ சேவ்ட் ஹிம்செல்ஃப். பட் இந்த இடத்துல அவர் ஆக்சுவலாக கீழே போட்டார். ஃப்ராங்க் சொல்லணும் அப்படின்னா நானும் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் பயந்தேன். ஆக்சுவலாக நான் பயந்த மாதிரி ஒருத்தர் அங்கே விழுந்துட்டாரு. பட் விஷ் இட் won't happen again. ஏன்னா வந்து லைக் அந்தளவுக்கு அடிப்படாது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அடியெலாம் பட வாய்ப்பு கிடையாது. பட் ஸ்டில் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் திஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ஓகே, நான் பேசுறது கேட்குதுன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பர்மிஷன் கிடச்சாச்சு இன்னொரு ரவுண்டு ஓட்டுறதுக்கு. தேங்க்யூ. பக்கா பஸ். பிரேக்கிங் நான் சொன்ன மாதிரி இந்த ஏபிஎஸ் ஸ்டிச்சிங் ஃபீல் பண்ண முடியுது.
ஹே விவோஸ், நான் ஓடுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட வந்து நம்ம அண்ணனும் யோகேஷ் ப்ரோவும் இருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ இந்த மிஷினில்? நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இந்த ப்ராடக்ட்டை சொல்லும் போதே ஒரு அண்டர் ரேட்டட் பைக் அந்த மாதிரி இருந்துச்சு. டூரர் பட் டூரர் ஒரு பக்கம் இருந்தாலும் இட்ஸ் ஃபுல் டூரர். பட் அட்வென்ச்சர் ஒன்று இருக்குல்ல, ஆமாம், இந்த ஒரு ஃபீல் இந்த ட்ராக்ல ஃபீல் பண்ணிட்டு எல்லாமே குட். ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம டூரிங் பண்ணிருக்கோம், ஒரு லாங் க்ரூசிங் போகிறோம், ஒரு ரோட் சரியில்லாத ரோடு. அந்த ரோட்லேயும் நமக்கு வந்து அது நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளை எஃபோர்ட்லெஸ்ஸாக கொண்டு போகணும். அதுக்கு அந்த மாதிரி இந்த மிஷின் இருக்கும் அப்படின்றத நான் இங்கே ஃபீல் பண்ணேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். மைலேஜ் டெஸ்ட், ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருக்கோம். டாப் ஸ்பீட் ரன் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்ஜின் அல்டிமேட், டைனமிக்ஸ் நல்லா இருக்கும். ப்ராப்பர் லாங் க்ரூசிங் பண்ணுறவங்க நல்லா முடிச்சிருக்கோம். ஹைவே மட்டும் அப்படின்னா இந்த வண்டி 100% ஓகே. ஆமாம், நாட் அண்ட் ஹாட் கோர் ஆஃப் ரோடர், பட் இட் கேன் சின்ன சின்னது பண்ணுவோம், பெருசாக பண்ணாது. ஸோ இந்த இங்கே இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆஃப் ரோட் கண்டிப்பாக பண்ணுவோம். ரொம்ப ட்ராவல் கிடையாது இல்லையா? ஆமாம், நார்மல் கம்ப்யூட்டர் பைக்கில் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ட்ராவல் தான் டெம்போ லெவல் சின்னது. அதனால் உங்களுக்கு ரொம்ப பண்ணும்போது ஒரு சின்ன கிளியரோட கிளியரெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அதை தவிர்த்து எனக்கு அவரது ஃபீல் பண்ண பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியுமே பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக இப்போ GS 310 எடுத்துருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ GSல வந்து லைக் அதோட வைப்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வாட் யூ ஃபீல்? வைப்ரேஷன்றதாலே அந்த நியூ டெக்னாலஜி, ரிவர்ஸ் இன்க்ளைன் டெக்னாலஜி, ஜஸ்ட்லேயே புது டெக்னாலஜி. ஆமாம், அந்த டிவிஷன் ப்ராட் பண்ணாங்க. வைப்ரேஷன் பார்ட் வந்து பெருசாக இருக்காது. அல்டிமேட் மிஷின். சஸ்பென்ஷன் வந்து வேறமாக இது எடுக்கப்படுது. டேம்பிங் எல்லாமே நல்லாயிருக்கும். டிமவுண்டிங்காக சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம கீழே போகிறதும் தெரியாது, மேலே வரதும் தெரியாது. சிட்டிக்குள்ள சூப்பராக ஓட்டலாம். பட் ஹாவ் கிரேஸ் யூ கேன். நான் வீட்டில் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்பப்போ தோணும் எடுத்துகிட்டு ஓட்டுவேன். பட் ஒரு டைம் தோணாதே வீட்டு நிற்கும். அந்த மாதிரி தான். எந்த காரணத்துக்காக நீங்கள் 310 யூஸ் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் 390? இப்போ வேறு பைக்ஸும் இருக்கு, மாலையனும் இருக்குது. நான் சொல்ல நான் சூஸ் பண்ணல. ஓகே, யூ காட் தட். ஓகே, நான் வந்து ஒரு ஈவென்ட் பிஎம்டபிள்யூலேருந்து கிவ்அவேல கொடுத்த முடியாது. ரைட். அந்த இதுதான் ஃபைனல் ஸ்டாக். அந்த ஃபைனல் சென்னையில் வந்த மோட்டர் சைக்கிள் இதுக்கப்புறம் 310 வராது. இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 450 தான் ஆகும். 450 இப்போ வரப்போகுது. ப்ரொடக்ஷனில் இருக்கு. இட் வில் கம் சூன். ஓகே. ஆனால் ரைட், இப்போ 20457 வந்து இப்போ மதுரைக்கு வந்துருச்சு. உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ எப்போ எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு அதை தான் பண்ணுற பிளானு. இன்னைக்கு வந்து இங்கே வந்துட்டனால நெக்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு, இன்னும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா RS 457 நான் வாங்கணும்னு யோசித்தேன். ஓகே. ஏன்னா அதோட எலக்ட்ரானிக்ஸ், டைனமிக்ஸ், டியூனிங், குவாலிட்டி எவ்ரி திங் இஸ் டாப் நாச். பட் சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ் மட்டும் யோசித்தேன். யோசிச்சுட்டு இருக்க டைமில் எனக்கு இந்த பைக் வந்துச்சு. அதனால் இன்னும் போனால் பெரிய பைக் தான் போகணும், வாங்கி வச்சு. அதனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் will come, we can go for bike. ரைட், ஓகேண்ணா. நன்றிண்ணா. நைஸ் மீட்டிங் யூ. நல்லா பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. பாய். காய்ஸ் பாருங்கங்க, ஈவெண்ட்டு வி ஸ்டோம்னாங்க. கடைசியில் ஸ்டோமே வந்துருச்சு பார்த்துடுங்க. இது பாருங்க, இந்த 10 இதெல்லாமே பறக்குது, தூக்கி அடிக்குது. வண்டினால ஸ்டோம் இல்லைங்க, ரியலாகவே ஸ்கை வந்து ரொம்ப ஸ்டோம் மாதிரி புயல் வர ஆரம்பிச்சிட்டு. அதனால் கிளம்ப போகிறோம். நம்ம நண்பர்கள் 2 பேர். ப்ரோ தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஆமாம், நம்ம இவர் மோட்டோ அட்வென்ச்சர் அவர் மொத்த என்தூசியாஸ்ட் அவர் கிளம்பிட்டாரு. ஆமாம், அவர் கிளம்பிட்டாரு. நாங்கள் வந்து இப்போ பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மழை வர்ற மாதிரி தூரலும் போடுதுண்ணே. தூரெல்லாம் போடுது. சரியான ஒரு பாண்டிங்கு, ஒரு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு வி ஸ்டோமில். இவங்க 2 பேருமே வி ஸ்டோம் மேலே ஒரு சைடு கன் வச்சிருந்துருக்காங்க. அதனால சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். கன்ஃபர்மேஷன்ல இருந்தது. கள்ளக்காதல் we have to rethink அப்படின்ற மைண்ட் செட் தான் இப்போ வந்து ஓட்டி பார்த்துருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் வீட்டுக்கு போகிறாங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கட்டும். சரியா? அண்ணன் சேனல் வந்து ஒரு வச்சிருக்காப்புல, சூப்பராக ரிவ்யூ பண்ணுறாருங்க. பாருங்க கண்டிப்பாக. அண்ணன் வந்து இன்னொரு சேனல் வச்சிருக்காப்புல. இது வந்து ஒரு கேமிங் சேனல். சேனல் நேம் வந்து தமிழன் டெட் ஷாட். ஆமாம், சரி, ரைட். நல்லபடியாக பண்ணுறாப்புல. 2 பேர் சேனலும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்த நட்புதாரர்களில் இப்படி ஒரு பெரிய பாண்டிங் அணிஞ்சது ரொம்ப சந்தோஷங்க. சரி, ஓகே. மதுரை மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படியே கிளம்புறேன், அவ்வளோதான். நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வண்டியா சொன்னேன் நான் மறந்துட்டேனே. ஆமாம், அண்டர், ராயல் என்ஃபீல்டு அண்டர் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அது நாளைக்கு போடுறேன், பார்த்துக்கிடுங்க. சரியா? இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மதுரையிலேருந்து போயிட்டு வர மக்களே, பாய். பாய் கைஸ்.